வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சத்யா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நம்ம குடும்ப மானத்தை நீ காப்பாத்திட்டம்மா. மாமா, இப்படி எல்லாம் சொல்லி தயவு செஞ்சு என்ன மூணாவது மனுஷி ஆக்கிறாதீங்க. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். பாத்து வா பாட்டி. ஏங்க ஏங்க எதுக்குங்க இப்ப கோவப்படுறீங்க? அவங்க எல்லாம் யாரு? நம்ம குடும்பம் தானே. போது நிறுத்தாதரு. நீதான் அவங்க எல்லாரையும் நம்ம குடும்பம்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. ஆனா அவங்க எல்லாம் இப்ப பேசுறத பாத்தியா? ஆட்டு மந்தைங்க மாதிரி எல்லாரும் மொத்தமா அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. வேணாங்க, நீங்க பாட்டியும் மாமாவையும் தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. அவங்க யார் மேலயும் எந்த தப்பும் கிடையாது. அவங்க எல்லாரையும் சத்யா நம்ப வச்சு இப்படி பேச வச்சிட்டு இருக்கான். நீங்க வாங்கின கடன் அடைக்க அவ செயினை கழட்டி கொடுத்தா அத பாக்குறப்ப யாருக்கா இருந்தாலும் அவ திருந்திட்டா நல்லவளாயிட்டான்னு நம்பிக்கை வரதானே செய்யும். அந்த நம்பிக்கையில தான் மாமா, பாட்டி, கார்த்தி எல்லாருமே பேசுறாங்க. அத நாம தாங்க புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும். நீங்க இப்படி எல்லாத்துக்கும் கோவப்படுறத முதல்ல நிப்பாட்டுங்க. எங்க என்னங்க இந்த ஒரு நாள்ல என்னென்னவோ நடந்து போச்சு ஆதர. காலையிலேயே கடங்கார வந்து பிரச்சனை பண்ணி உன் தாலி செயினை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த பணத்தை யாரோ ஒரு ஆபீசர் கிட்ட கொடுத்து ஏமாந்து இப்ப இவ்வளவு பிரச்சனையாகி சத்யா அவளோட செயினை கழட்டி கொடுக்கற அளவுக்கு போய் இந்த மாதிரி என்னென்னவோ பிரச்சனை ஆயிடுச்சு ஆதர. தப்ப சரி பண்ணணும்னு நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டான் ஆதர. இதை எப்படி நாம சரி பண்ண போறோம்? சரி பண்ணிதானங்க ஆகணும். பாப்போம். எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு வழி கிடைக்காம போகாது. நீங்க சும்மா இதையே யோசிச்சு உங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாத்துக்கலாம், விடுங்க. ஆதர அண்ணி, வா ரோஹிணி, உள்ள வா. அண்ணி ஒரு நிமிஷம் வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்க நான் பேசிட்டு வந்துடுறேன். போ. வாங்க. சொல்லு ரோஹிணி, என்ன விஷயம்? இப்ப இருக்க சூழ்நிலையில உங்ககிட்ட இத பத்தி சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. ஏய், என்ன நீ நான் உன்னை தப்பா நினைப்பேன்? நான் சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் அண்ணி. நீ ஏற்கனவே சொல்லிருந்தல்ல, அத சுத்தமா அடியோட மறந்தே போயிட்ட ரோஹிணி. இப்ப என்ன பண்றது? நீ காலையிலேயே ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. ஞாபகப்படுத்திருப்பா நீ, ஆனா அதுக்குள்ளதான் நம்ம வீட்ல என்னென்னமோ நடந்துருச்சு. சரி சரி, கரெக்ட் தான். இப்போ என்ன பண்றதுன்னு புரியலையே. சரி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சமாளிச்சிரு. நான் உனக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு. இல்ல நீ, நாளைக்கு கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாது. விடுங்க அண்ணி, ஏற்கனவே உங்களுக்கு இருக்க கஷ்டம் பார்த்தாதுன்னு என் கஷ்டத்தையும் வேற தூக்கி சுமக்காதீங்க. ஏய் இல்ல ரோஹிணி, அப்படி இல்ல. என்ன ஆதர? ரோஹிணி என்ன சொன்னா? ஏதாவது புது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நாளைக்கு எங்கெல்லாம் வாட்டர் கேன் போடணும்னு கேட்டுட்டு போனா. ஆஹா. ஆதர, நாளைக்கு நான் உன் கூட கேன் போட வரேனே. வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? இல்ல ஆதர, உன் கூட சும்மா வரேன். சரிங்க, வாங்க உட்காரு. இப்படியே உன் கைக்குள்ளேயே நான் இருக்கணும்.